எனர்ஜியாக இருக்கணும், எப்போயுமே வந்து என்தூசியஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளால இருக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் we get தலை வலிக்குதுடா, என்னால் முடியல, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும், எல்லாருக்குமே, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் உங்களை ப்ரெஷர் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேக் சம் ரெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் தட் டுமாரோ யூ வில் கெட் சம் பூஸ்டர். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை, நேற்று போடாத எஃபர்ட்டை எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டாக நீங்கள் போடுங்க. அதுக்காக உங்களோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் காலி. நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோல் எடுத்து வச்சுட்டு அது என்னால் எனக்கு பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லாமல், உங்களால் அந்த அன்னைக்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் போட முடியாது, பட் ஒரு 20% எஃபர்ட், 30% எஃபர்ட் அந்த மாதிரி போட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம அன்றைக்கி விட்டுட்டோம்னா மறுநாள் கன்சிஸ்டன்சி அப்படியே ட்ராப் ஆகிடும். அதான் விட்டோம்ல, நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு அங்கேருந்து போயிடும். ஐயோ ஒரு டைமாக ஸ்க்ராட்சில் இருந்தெல்லாம் முடியாதுங்க பாடி. ஸோ ஸ்டார்ட் பண்ணதை முடிங்க, முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்கிற சொல்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. பை.